கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலே நெகேமியா புஸ்தகத்திலே 8வது அதிகாரத்திலே 8, 9, 10 3 வசனங்களில் உள்ள ஒரு சில காரியங்களை சுருக்கமாக தியானிக்கப் போகிறோம். அதில் 8, 10 சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசி பகுதியிலே நெகேமியா 8, 10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். அப்போ கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாய் இருப்பது நமக்கு பலத்தை உண்டாக்குறது. பாருங்க, இந்த பலத்தை பலவீனப்படுத்துகிறது என்னவென்றால் பயமும் துக்கமும். இது 2 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை குறித்து நாம் பயப்படுகிறோமோ, எந்த காரியங்களை குறித்து, சம்பவங்களை குறித்து நாம் துக்கப்படுகிறோமோ, அது நம்மை பலவீனப்படுத்துகிறது. ஆனால் பலப்படுத்துகிறது என்னவென்றால் விசுவாசமும் சந்தோஷமும் தான் நம்மை பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது. நெகேமியாவிலே வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக அப்படி என்றால் இதுதான் என்று சொல்லி தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்ட பொழுது அழுதபடியால் திர்ஷிதா எண்ணப்பட்ட நெகேமியாவும் வேதபாரகனாகிய எஸ்ராவும் என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்குள் விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களை நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம். பாருங்க, இந்த இடத்துல சொல்லாரு பாருங்க, நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம். நாம் எதை குறித்தும் நாம் துக்கப்படவும் கூடாது, நாம் வேதனைப்படக்கூடாது, நமக்குள் பயம் இருக்கக்கூடாது. இதையெல்லாம் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ சொல்லுகிறார், பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், விசாரப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலனாய் இருக்கிறது என்று அருமையான வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய காரியம் 2 காரியங்களை செய்யக்கூடாது. பயமும் துக்கமும் நம்மை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இது நம்மை பலவீனப்படுத்துகிறது. ஒரு ஆத்துமத்தை ஆவிக்குரிய காரியங்களிலே நம்மை பலவீனப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனால் விசுவாசமும் சந்தோஷமும் நம்மை பலப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுவே இந்த விசுவாசமும் சந்தோஷமும் நம்மை பலப்படுத்துகிறதுனாலே இதுவே நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறது. இதைத்தான் இந்த நெகேமியா புஸ்தகம் 8:10 நாம் வாசித்தோம். இந்த 3 வசனங்களிலே அவர்களை உற்சாகப்படுத்தினார். இது கர்த்தருடைய பரிசுத்தமான நாள், இதிலே மகிழ்ச்சியா இருங்கள் என்று. நாம் அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவதுண்டு. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். அப்படி என்றால் இந்த மகிழ்ச்சி எங்கே கிடைக்கிறது? அவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சி கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சி தான் நமக்கு பலனாயிருக்கிறது. இதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலே நாம் தேவனை பாக்கியமுள்ள தேவன் என்றும் சோத்திரிக்கப்பட்ட தேவன் என்றும் சொல்லும்படியும் கர்த்தருடைய பலன் நம்மை மிகவும் உறுதிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆகினால் தான் எசாயா தீர்க்கதரிசி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பாருங்க, சோர்ந்து போக மாட்டாங்களா, இளைப்படையவும் மாட்டாங்களா? ஏனென்றால் கர்த்தருடைய பலன் அவர்களை பலப்படுத்தியிருக்கிறது. அவர்கள் எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டியது. நாம் அப்படித்தான் இருக்கணும். ஏனென்றால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் கர்த்தருடைய நமக்கு கொடுக்கப்படுகிற பலனா இருக்கிறது. அந்த கர்த்தருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தை நாடி வருகிறோம். கர்த்தருடைய பலன் நம்மை நிரப்புகிறது. இந்த பலன் நமக்குள் இருக்கிற அந்த பயத்தை எடுத்து விடுகிறது. நமக்குள் இருக்கிற அந்த துக்கங்களுடைய சிந்தைகள் எல்லாவற்றையும் எடுத்து விடுகிறது. ஆயினாலே கர்த்தர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? நான் உன்னை மகிழ்ச்சியாய் வைப்பேன். அப்ப நம்மை மகிழ்ச்சியாய் வைப்பதற்காகத்தான்
அவர் ரத்தம் சிந்தினார், அவர் பாடுபட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் மரித்தார் நமக்காக, தன் ஜீவனையே கொடுத்தார், அவர் உயிர் தெழுந்தார், இன்றும் ஜீவனோடு நமக்குள் இருக்கிறார். அந்த ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் அல்லவா? அப்படி என்றால் அந்த மகிழ்ச்சி நம்மிடத்தில் காணப்பட வேண்டும், அந்த பலன் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும், நமக்குள் இருக்கிற பயத்தின் ஆவிகள் எடுக்கப்பட வேண்டும், நமக்கு நம்மை பலவீனப்படுத்துகிற எந்த காரியங்களா இருந்தாலும் அது எடுக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பலன் நம்மை நிரப்ப வேண்டும். கர்த்தருடைய பலன் நிரப்பப்படும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விசுவாசத்தையும் சந்தோஷத்தையும் நாம் உறுதிப்படுத்துகிற வகையிலே நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாம் சொல்ல முடியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது, என்னுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் சமாதானமா இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் முழு பலத்தோடு, நான் கொடுத்த அந்த பலத்தோடு தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி வந்திருக்கிறீர்கள். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். உங்களை பலப்படுத்துவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், மகிழ்ச்சியாய் வைப்பார். மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பலனாய் இருக்கிறது. அந்த பலனை பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? பிரைஸ் காட்.